இந்தியா விழித்துக் கொண்டது. நாம் முன்னேறுவோம், இதையும் கடந்து செல்வோம் என முடித்தார். ஆனால் அந்த பட்ஜெட்டை படித்த எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியே கொந்தளித்தது. நேரு, ராஜீவ், இந்திராவின் கொள்கைகளில் இருந்து விலகிச் செல்வதாக கருதியது காங்கிரஸ் கட்சி. நாடு முழுவதும் அதிருப்தி அலைகள் எழுந்தன. ஆனால் நம்பிக்கையோடு காத்திருந்தார் சிங். அடுத்த ஒரு சில ஆண்டுகளில் அவரது கனவு கைகூடியது. அம்பாசிடர் கார்களின் ஆதிக்கம் நிறைந்த இந்திய சாலைகளில் போர்டும், டொயோட்டாவும், ஸ்கோடாவும் வட்டமடிக்க தொடங்கின. பார்லேஸ் மட்டுமே பருகி வந்த இந்தியர்களின் தாகத்தை தணிக்க கொக்கோ கோலா போட்டியில் குதித்தது. உடுப்பி ரெஸ்டாரண்ட்டுகளை ஓரம் கட்ட மெக்டொனால்ட்ஸும் KFCயும் கடை விரித்தன. BPL, ஒனிடா டிவிகள் மட்டுமே அலங்கரித்த இந்திய வீடுகளில் சோனியும் சாம்சங்கும் புகுந்து கொண்டன. மீடியாவிலும் பெரிய புரட்சி வெடித்தது. ஆல் இண்டியா ரேடியோவுக்கு போட்டியாக டைம்ஸ் 19.6 FM உருவானது. இதேபோல தூர்தர்ஷனுக்கு போட்டியாக ZTV, ஸ்டார் பிளஸ், சோனி என்டர்டைன்மெண்ட், நெட்வொர்க் 18 ஆகிய தொலைக்காட்சிகள் வரிசை கட்டின. ஏர் இண்டியா இந்தியன் ஏர்லைன்ஸை ஓரங்கட்டி ஈஸ்ட் வெஸ்ட் ஏர்லைன்ஸ், ஜெட் ஏர்வேஸ், ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ என ஆகாயத்திலும் போட்டி அதிகரித்தது. ஸ்டேட் பேங்க், யூனியன் பேங்குக்கு போட்டியாக ICICI, HDFC என அடுத்தடுத்து தனியார் வங்கிகளும் முளைத்தன. இந்தியா திவாலானது என்கிற அறிவிப்பிற்காக காத்திருந்த உலக நாடுகள் இப்படி ஒரு கம்பேக்கை எதிர்பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை எனும் அளவுக்கு வளர்ச்சி வேகம் எடுத்தது. இன்று $3.5 டிரில்லியன் GDP-யாக உயர்ந்து நிற்கிறது. காலியான கஜானாவை வைத்துக் கொண்டு அன்று மன்மோகன் சிங் போட்டுக் கொடுத்த பிளான்கள் தான் இன்று இந்தியா உலகின் 5வது பொருளாதார நாடாக வளர்ந்து நிற்க காரணமாகி இருக்கிறது.